இது தொடர்பாக பெண்கள் முன்னேற்றம் மற்றும் ஆராய்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் ரேணுகா அவர்கள் திருமதி ரேணுகா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் மேடம். நேற்றைய சம்பவம், அதாவது கோவையில் நேற்று ஒரு இளம் பெண்ணுக்கு நேர்ந்த கொடூரம் தமிழகம் முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தி இருக்கிறது. உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. அதாவது பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல எந்தவித பாதுகாப்புமே இல்லை. அதுதான், அதாவது நம்ம சேஃப்டி ஃபார் விமன், சேஃப்டி ஃபார் கேர்ள்ஸ் சில்ட்ரன் பேசுறோமே தவிர, ஆனா இந்த சமுதாயம் பெண்களுக்கு பெண்களுக்கோ பெண் குழந்தைகளுக்கோ ஒரு பாதுகாப்பான சமுதாயமா இல்லை. அது அரசியல் ரீதியாக, கலாச்சாரியாகவும் எல்லா விதத்திலயுமே பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. இப்போ நிர்பயா கேஸ் மாதிரிதான் இப்ப நேற்று நடந்திருக்கு. நிர்பயா கேஸ்ல கொடூரமான முறையில அந்த குழந்தைய சாகடிச்சாங்க. இது ஒன்றும் உயிருக்கு ஆபத்து இல்லாத ஒரு நிலை. இதுக்கு ஒட்டுமொத்த சமுதாயம், அரசாங்கம், அரசியல்வாதிகள் எல்லாருமே பொறுப்பேற்றுக்கணும். ஏன்னா தமிழகம் எல்லாத்துலயும் முன்னேறினா ஒரு மாநிலமா சொல்றோம், எல்லாத்துக்கும் முன்னோடியா இருக்குதுன்னு சொல்லும் போது, நேற்று இந்த ஒரு சம்பவம் அதுவும் ஆட்கள் நடமாட்டம் உள்ள ஒரு நகரத்து மையத்துல நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இதுக்கு காவல்துறை என்ன பதில் சொல்ல போறாங்க, நம்முடைய முதலமைச்சர் என்ன பதில் சொல்ல போறாங்க என்பது எல்லாமே இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியில இருக்கு. இப்போ அந்த பொண்ணை தான் எல்லாரும் போக்கஸ் பண்றோம் இல்லையா? ஆனா அந்த பிள்ளையோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்ப அவங்களோட ஃபேமிலியோட மனநிலை எப்படி இருக்கும்? அப்போ ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு பெண்கள் பாதுகாப்பு இல்லாம இப்படி வன்முறைக்கு ஆளாகும் போது, பாலியல் வன்முறைக்கு ஆளாகும் போது, தயவு செய்து மீடியா அந்த பொண்ணை அதிகம் போக்கஸ் பண்றத கொஞ்சம் தவிர்த்தா நல்லது. ஏன்னா அதோட வாழ்க்கையே ஒரு கேள்விக்குறியான ஒரு நிலைமையில இருக்கு. இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறதுக்கு நம்ம ஒவ்வொரு மனுஷனும் தலை குனிய வேண்டிய ஒரு காலகட்டம். அதுவும் பெண்கள் முன்னேற்றத்துல, பெண்கள் மேம்பாட்டுல இருக்கக்கூடிய எங்களுக்கு அது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இப்ப இந்த மாசம் நேத்தையில இருந்து நவம்பர் மாசம் இன்டர்நேஷனல் இது ப்ரிவென்ஷன் ஆஃப் வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் உலகம் முழுக்க 16 நாள், நவம்பர் 25ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 10 வரைக்கும் 16 நாள் உலகம் முழுக்க ஒரு ஆக்டிவிஷன் நடத்துறோம். நாங்க CWW கடந்த 30 வருஷமா அந்த ஆக்டிவிஷன் நடத்துறோம். எதுக்காகனா இந்த பெண்களுக்கு எதிரான வன்முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அரசாங்கம் இதுக்கான ஸ்டெப் எடுக்க விட்டா எந்த ஒரு பெண்ணும் பாதுகாப்பான முறையில இருக்க முடியாது. அப்போ அந்த அரசு கட்டமைப்பும் சரி. மேடம், அதே போல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி காலங்களுக்கு அதுக்கு பிறகு கூட ஒரு பாதுகாப்பான மாநிலமாக தான் தமிழகம் இருந்துச்சு. பெண்கள் தமிழக முதலமைச்சராக அம்மா இருந்த போதும் கூட, அதற்கு பிறகும் கூட அந்த பய உணர்வு இருந்தது. கடந்த 4.5 ஆண்டு காலமாக திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து பெண்களுக்கான இந்த மாதிரியான கொடூரம் அதிகரித்திருக்கு. காவல்துறை அது சரியான கவனம் செலுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது குறித்து உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. அதாவது எந்த காலகட்டத்திலும் பெண்களுக்கு வன்முறை குறையல, தெரியுதா? ஆனா இப்ப நிறைய கேஸ்கள் வெளியே வருது. அம்மா நிறைய ஸ்டெப்புகள் எடுத்தாங்க. அரசு இப்ப எல்லா அரசுகளும் நிறைய திட்டங்கள் கொண்டு வராங்க. பெண்களை பாதுகாப்பான இதுல நிறைய எம்பவர்மெண்ட் எல்லாமே இருந்தாலுமே இது ஒரு சமுதாய சீரழிவு, தெரியுதா? இந்த சமுதாய சீரழிவும் அதாவது ஒரு பொண்ணை நேத்து பாலியல் பலாத்காரம் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் ஒரு மனுஷன் இல்லாத ஒரு ஆறறிவு படித்தவனாங்க இருக்க முடியாது இல்ல. 3 பேர் சேர்ந்து பண்ணும்போது அவனுக்கு தங்கச்சி, அம்மாங்க எல்லாருமே இருப்பாங்க. அப்ப இந்த ஒரு சூழல்ல இது ஒரு மனித சீரழிவு, மனிதனுடைய சீரழிவா தான் எடுக்க முடியும். இந்த அரசாங்கம் பல கட்டங்கள்ல அதுக்கான ஒரு கட்டமைப்பை கொண்டு வரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணா யூனிவர்சிட்டியில அந்த பிள்ளை ரேப் பண்ண பிறகு எல்லா இடமே கேமரா வச்சுட்டாங்க. இப்ப கேமரா வச்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா பெண்களுக்கு அந்த பிரைவசியே போயிடுச்சு இல்லையா? அப்ப பாட புத்தகங்கள்ல சின்ன ஒரு 1ஆம் கிளாஸ்ல இருந்தே பாட புத்தகங்கள்ல இதெல்லாம் ஒரு பாடமா கொண்டு வரணும். பையங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு வயலன்ஸ் அகேன்ஸ்ட் விமன் வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், வயலேஷன் ஆஃப் விமன் ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு இதை சின்ன வயசுல இருந்தே நம்ம. நன்றிமா, நீ இணைப்புல கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி மேடம்.